அருவி மீடியா ஜங்ஷன் நண்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம பேசின மாதிரி தான் நம்மளோட அருவி மீடியா ஜங்ஷன்ல கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம உங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட நிகழ்வா இன்னைக்கு டிஎன்பிசி காம்படிஷன் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா சத்யா உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடா காம்படிஷன் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு கிளாஸை இனிமே வர வாரங்கள்ல வீடியோ மூலயமா அருவி மீடியா ஜங்ஷன் மூலயமா உங்களை சந்திப்பார். வணக்கம். அருவி மீடியா ஜங்ஷன் பார்வையாளர்களுக்கும் மற்றும் என்னுடைய நண்பர் அருளானந்தம் அவர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சத்தியமூர்த்தி. நான் பிபிஏ, எல்எல்பி, எம்எல்எம் முடிச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸஸ் கண்டக்ட் பண்றதை பத்தி தான் இன்னைக்கான இன்ட்ரோடக்ஷன். அதாவது இப்ப எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸே கிடையாது. அதுவும் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு சுத்தமா அவேர்னஸ் கிடையாது. ஒரு ரயில்வேல ஒரு 1000 வேக்கண்ட் வருதோ இல்ல ஒரு வேக்கண்ட் வந்தா கூட நம்ம தமிழ்நாடு மக்கள்ல இருந்து ஒரு நம்ம பசங்க ஈவன் 10th முடிச்ச பசங்க, +2 முடிச்ச பசங்க, இல்ல டிகிரி முடிச்ச பசங்களுக்கு என்ன எக்ஸாம் வருதுன்னே தெரியல. ஏன்டான்னா நம்ம பேப்பர்ஸ் படிக்கிறது இல்ல, வீக்லி அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பாக்குறது இல்ல. ஆனா மத்த ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10th முடிச்சதுமே +1 +2க்கு பதிலா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போயிடுறாங்க. அப்பனாவதுன்னா அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்றாங்க, டிஸ்கஷன் பண்றாங்க. அப்பாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்னா கூட அதை மிஸ் பண்றதே இல்லை. ஒரு வேக்கண்ட்டுக்கு அவங்க 1 லட்சம் பேர் அப்ளை பண்றான். நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா 1 லட்சம் வேக்கண்ட் வந்தா கூட 1 லட்சம் பேர் அப்ளை பண்றதே இல்லை. ஒரே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்னடானா டிஎன்பிசி வரும்போது மட்டும்தான், அந்த குரூப் 4 வரும்போது மட்டும்தான் 10th குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் இருக்கு. அந்த அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே அப்ளை பண்றாங்க. ஆனா அப்ளை பண்றதோட சரி படிக்கிறதே கிடையாது. ஏன்டான்னா ஒரே வார்த்தை சொல்றாங்க, கவர்மெண்ட்ல காசு வாங்கின்னு வேலை கொடுக்குறாங்க, இது நமக்கு வேலை கிடைக்காது, அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேக், அதாவது அவங்களால முடியல. ஆக்சுவலா அவங்க ஒரு லேசியா, ஒரு அவேர்னஸ் கிடையாது, லேசியும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடையாது அவங்களுக்கு யாருக்குமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாலதான் இவங்களுக்கு லேக் ஆகுது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை டவுட் கிளியர் பண்ணாதான் நமக்கு முதல்ல அவங்க அப்ளிகேஷனே போடுவாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேங்க் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியல, ஒரு செலான் ஃபில் பண்ண தெரியல. எதனால பண்ண தெரியல? ஈவன் அவன் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருக்கலாம், இல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கூட படிச்சிருக்கலாம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாது, எங்க எதை பண்ணணும்னு தெரியாது, ஒரு டிடி எடுக்க தெரியாது. ஏன்டான்னா நமக்கு அந்த அவேர்னஸே இல்லை. நமக்கு தேவையான கல்வி இங்க எப்படின்னா ஒரு அரசியல் பேச வேணாம், ஆனா அதை சார்ந்துதான் எல்லாமே இங்க இயங்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்தே இருக்குது. இப்ப எப்படின்னா ஒரு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா போதுமான அறிவு இருக்காது. அப்படி இல்லைன்னா ரொம்ப லோ லெவல் பீப்புள்ஸ், அதாவது எப்படின்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின எதுவுமே தெரியாது. நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் நிறைய இடம் போவேன், இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அங்கங்க போறப்போ வழியில போறவங்க யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா கூட்டும் போவோம். அவங்க கூட்டும் போறப்போ அவங்கள பேசுறப்போ நான் எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் ரயில்வேல வேலை செய்றேன்னா அப்ப நீங்க எப்படி வேலைக்கு போனீங்கன்னு கேட்பாங்க. ஈவன் பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க, ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்தா சொல்லுங்க, ரயில்வேல பையனுக்கு அப்ளை பண்ணும். அந்த மாதிரி லிங்க் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளே கிடையாது. ஆனா இந்த மாதிரி பேசி 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 பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 குரூப் நானே வச்சுட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்ல. எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் அந்த குரூப்ல அப்லோட் பண்றது, அதை ஃபாலோ பண்ணி உடனே ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கூட கொலீக்ஸ் ஒர்க் பண்றாங்களே அவங்களுடைய பக்கத்து வீடு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி கிளாஸ் ஃப்ரீயா எடுக்கிறேன்னு சொன்னதும், ஃப்ரீ இந்த மாதிரி நல்லா கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னதும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா உடனே கால் வரும், இந்த மாதிரி அவரு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, பையனுக்கு வேலை கிடையாது. ஆனா இப்ப இவங்க எல்லாம் பண்ற விஷயம் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஏஜ் பார் ஆனவங்க வருவாங்க, ஒரு 28 ஏஜ் 30 ஏஜ்ல வரும்போது அவங்க எப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணி எப்போ படிச்சு என்ன. ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப, அதாவது காம்படிட்டிவ்னாவே இப்ப ஃபைட் பண்ணி தானே ஆகணும். 1 லட்சம் பேர் 1000 வேக்கண்ட்டுக்கு போடுறாங்கன்னா அந்த 1 லட்சம் பேரை தாண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும் அதுல. ஆனா இவங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போடுற மாதிரி ஐடியாவே இருக்காது, படிக்கவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இதே சின்சியரா படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அந்த 1000 பேர்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் கிட்டையாவது வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றப்போ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண நான் அந்த 1000 பேர் கிட்ட வருவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நல்லா படிச்சவங்க தான் பாஸ் பண்ணுறது கிடையாது. ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் பசங்கலாம் கூட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம். முதல்ல அந்த நம்பிக்கையை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும்னு இல்லை, நிறைய வழி இருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு. கவர்மெண்ட்ல வேலை வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வாங்கலாம், ஸ்கவுட்ல வாங்கலாம், அப்புறம் வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங்ல வாங்கலாம், பாக்ஸிங்ல வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி போகலாம்.
என்சிசியில் போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. வெறும் படிக்கிறவங்க மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுன்றது இங்க ஒரு விதிவிலக்கு இல்லை. அதனால யாருமே பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் வேணும், அதை படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் இல்லை. யாருக்கு என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம என்ன வேலை ஆகலாம். ஒருத்தன் நல்லா டிரா பண்ண தெரியும், அவனுக்கு டிரா பண்ண தெரியும்னா அவனை டிராயிங்ல வந்து கிளாஸ் கோர்ஸ் பண்ணிக்க வச்சு அவனுக்கு வந்து டிராயிங் டீச்சரா அப்பாயின்ட் பண்ண வைக்கணும். ஸோ ஒருத்தனுக்கு படிக்க வரல, ஸ்போர்ட்ஸ் இருக்கான், ஸ்போர்ட்ஸ்ல அவனை வந்து நேஷனல் லெவல்ல வர வச்சு அவனை நேஷனல் அப்பாயிண்டியா பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கு. ஜாப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். அதுக்கான கைடன்ஸ்லாம் தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம்.